குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 11th மேத்ஸ் அதில் வந்து மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸில் வந்து எக்ஸசைஸ் 7.2 பார்க்க போகிறோம். இந்த 7.2ல கொஸ்டின் நம்பர் 1 என்ன இருக்கு அப்படின்னா, எஸ் 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 ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு பிளஸ் சி ஸ்கொயர்டு c squared plus a squared plus b squared which is equal to 0 அப்படின்னு prove பண்ணோம். Without expanding the determinant, prove that. Without expanding the determinant, prove that. அதாவது நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. அப்போ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் போட்டுக்கிறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல இங்க இருக்கிற டிட்டர்மினண்ட்டை அப்படியே எழுதிக்கிறேன். எஸ்எஸ்எஸ் a square b square c square b squared plus c squared c squared plus a squared plus b squared. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோ இருக்கா C2வையும் இங்க இருக்கிற C3ஐயும் ஆட் பண்ண போறேன். நல்லா கவனிக்கணும். நான் இங்க இருக்கிற காலம் 1 அப்படியே போட்டுக்கிறேன், ஒண்ணுமே பண்ணல. காலம் 2 என்ன பண்றேன், காலம் 2ஐயும் காலம் 3ஐயும் ஆட் பண்ணும்போது எப்படி வரும், இங்க இருக்கிற a ஸ்கொயர் இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும், பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். அதே மாதிரி இங்க இருக்கிற பி ஸ்கொயர் அதை ஆட் பண்ணிக்கிறேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் வரும். இங்க இருக்கிறதும் அதான் வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் வரும். மீதி இருக்கிறத எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கிறேன், பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். C2 அப்படின்ற காலத்தை C2 பிளஸ் C3ன்னு எழுதியிருக்கேன். மற்ற எல்லாம் நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்க இருக்கிற இந்த C2ன்ற காலத்தை C2வையும் C3யும் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன், காலம் 1ல இருந்து எஸ்ஸும் காலம் 1ல இருந்து ஃபுல்லா எஸ் எடுத்துடுறேன். காலம் 2ல இருந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். காலம் 1ல இருந்து எல்லாத்துல இருந்தும் எஸ் வெளியில் எடுத்துட்டா 1 வரும். காலம் 2ல இருந்து எல்லாத்துல இருந்தும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் எடுத்தா 1 வந்துடும். அப்ப ரிமைனிங் இருக்கிற அந்த பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதை அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற காலம் 1ம் காலம் 2ம் ஐடென்டிக்கலா இருக்கு. அதனால இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து எஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு 0ன்னு வந்துடும். ரீசன் இதான். அப்போ ஓவராலா என்ன ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ ப்ரூவ்டு விச் இஸ் ஈக்குவல் டு RHS ப்ரூவ்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்னே ஒன்று தான் பண்ணோம், காலம் 2வையும் காலம் 3யும் ஆட் பண்ணிட்டு காலம் 1 காலம் 2ல காமனா இருக்கிற இங்க இருக்கிற இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ்ஸையும் இங்க இருக்கிற காலம் 2ல இருக்கிற இதையும் காமனா நம்ம வெளியில எடுக்கும் போது இந்த ரெண்டு காலமும் என்ன ஆயிடும், இங்க 1 ஆயிடும். இங்க பாருங்க, இது 1 இதுவும் என்ன ஆயிடும் 1 ஆயிடும். அதனால ஒரு டிட்டர்மினன்ட்ல ரெண்டு காலம் ஐடென்டிக்கலா, ரெண்டு ரோவோ ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலா இருந்தா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 0. அப்ப 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு இருக்கும். இப்படி கொஸ்டின் நம்பர் 1 வந்து ப்ரூவ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன இருக்கு அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பிளஸ் சி பிசி பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்புறம் சி பிளஸ் ஏ சிஏ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்புறம் ஏ பிளஸ் பி ஏபி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. இப்போ நான் இதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், கொடுத்துருக்கிற இந்த டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கிறேன், லெட் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க அப்படியே வச்சும் போட்டுக்கலாம், உங்க சௌரியம் தான், அப்படியே வச்சும் போட்டுக்கலாம். இது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது வந்து சி பிளஸ் ஏ, இது சிஏ, இது சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ பிளஸ் பி, இது ஏபி, இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிக்கணும். நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து பிசி இருக்கு, இந்த இடத்துல பிசி இருக்கு, ஒரு ஏ குறையுது. இந்த இடத்துல ஏசி இருக்கு, பி குறையுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி குறையுது. அப்ப நான் என்ன பண்றேன், R1 ஏவால மல்டிப்ளை பண்றேன், R2 B ஆல மல்டிப்ளை பண்றேன், R3 C ஆல மல்டிப்ளை பண்ண போறேன்.
ஸோ இல்லாத ஒரு எலிமெண்ட்டை நான் மல்டிப்ளை பண்றதுனால உள்ள இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்றதுனால வெளியில இதை டிவைட் பண்ணிடணும். அப்ப டெல்டா நான் போடும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏபிசியை நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். அதே ஏபிசியால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரோ 1ல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப இங்க ஏ இன்ட்டு பி பிளஸ் சி வரும். ரோ 1 ஏவால பண்ணிக்கிறேன். அப்ப இங்க ஏபிசி வரும். இங்க என்ன வரும், ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும். அடுத்தது செகண்ட் ரோவை நான் பியால மல்டிப்ளை பண்றதுனால பியால டிவைட் பண்ணிக்கிறேன். அதை மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்றதுனால நான் செகண்ட் ரோவை வந்து பியால மல்டிப்ளை பண்றேன். அப்ப பி இன்ட்டு சி பிளஸ் ஏ, இங்க பியால பண்ணும்போது அதுவும் ஏபிசின்னு ஆயிடும். இங்க பியால பண்ணும்போது பி இன்ட்டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு ஆயிடும். மூணாவது ரோவை நான் சியால மல்டிப்ளை பண்றதுனால அதை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்ப சி இன்ட்டு ஏ பிளஸ் பி, இதை இந்த இடத்துல சியால மல்டிப்ளை பண்ணா அதுவும் ஏபிசின்னு ஆயிடும். இது வந்து என்ன ஆயிடும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி அப்படின்னு ஆயிடும். அப்போ நல்லா கவனிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இங்க 1/abc இருக்கு. நான் காலம் 2 இது பாருங்க, இங்க இருக்கிற காலம் 2, இந்த காலம் 2ல இருந்தும் காலம் 3ல இருந்தும் எல்லாத்துல இருந்தும் ஏபிசி எடுக்கிறேன். இப்ப காலம் 2ல இருந்து ஒரு ஏபிசி, இது காலம் 3ல இருந்து ஒரு ஏபிசியை நான் காமனா வெளியில எடுக்கும்போது உள்ள இங்க என்ன இருக்கும்னா ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இருக்கும், அப்புறம் பி இன்ட்டு சி பிளஸ் ஏ இருக்கும், அடுத்தது சி இன்ட்டு ஏ பிளஸ் பி இருக்கும். இந்த காலம் மாறாது. ஆனா ரெண்டாவது காலத்துல இருந்து நான் எல்லா ஏ பிளஸ் பி எல்லா ஏபிசியும் நான் வெளியில எடுத்தாச்சு. அதனால அங்க 1 1 1 இருக்கும். இதுல இருந்து நான் ஏபிசியை வெளியில எடுத்தா ஒரு பிசி இருக்கும். நல்லா கவனிங்க, இது பாருங்க, இதுல இருந்து நான் ஒரு ஏ தான் இருக்கு, ஒரு பி ஒரு சி எடுத்தா அங்க வெறுமனே பிசி தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவதுல வெறும் சிஏ தான் இருக்கும், மூணாவதுல வெறும் ஏபி தான் இருக்கும். அப்போ நல்லா கவனிச்சிடணும், இங்க இருக்கிற ஒரு ஏபிசி இங்க இருக்கிற ஒரு ஏபிசியும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்க ஒரு ஏபிசி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ஏவால பியை மல்டிப்ளை பண்ண போறேன், ஏபி. இந்த ஏவால சியை மல்டிப்ளை பண்ணு, ஏசி. அதே மாதிரி இங்க பியால சியை மல்டிப்ளை பண்ணு, பிசி. பியால ஏவை மல்டிப்ளை பண்ண பி இன்ட்டு சி பி இன்ட்டு ஏ. சியால ஏவை மல்டிப்ளை பண்ணு, சிஏ. சியால பியை மல்டிப்ளை பண்ணு, சிபி. இங்க என்ன இருக்கு, 1 1 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு, பிசி இருக்கு. இங்க என்ன இருக்கு, சிஏ இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஏபி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காலம் 1 காலம் 2 காலம் 3, இந்த காலம் 2 கூட விட்டுடலாம், காலம் 1 காலம் 3 ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும் பாரு, ஏபிசி அப்படியே வச்சுக்கிறேன், ஏபி ஏசி ஒரு காலம் 1, அது கூட யார் ஆட் பண்ண போறேன், காலம் 3 இந்த பிசி ஆட் பண்ண போறேன். அதே மாதிரி எல்லாத்துலயும் காலம் 3 ஆட் பண்ணு, சிஏ வந்துடும், இந்த சிஏ இங்க வந்துடும். அது மாதிரி சிஏ சிபி ஏபி வந்துடும். இங்க எல்லாம் 1 1 1 இருக்கும். காலம் 3 நான் அப்படியே போட்டுக்கிறேன், பிசி சிஏ ஏபின்னு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை இங்க எழுதணும். காலம் 1 இஸ் ரிட்டன் as காலம் 1 பிளஸ் காலம் 2 பிளஸ் காலம் 3. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலம் 1ல எல்லாமே பாருங்க, ஏபி ஏசி பிசி, அதே மாதிரி ஏபி பிசி ஏசி, அது மாதிரி ஏபி பிசி ஏசி கரெக்டா இருக்கு. அப்ப எல்லாத்துல இருந்தும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஏபிசி இருக்கு, இந்த காலம் 1ல இருந்து ஏபி பிசி சிஏவை காமனா எடுத்தாச்சுன்னா அந்த டிட்டர்மினன்ட்ல 1 1 1 வந்துடும். ஏற்கனவே ரெண்டாவது காலத்துல 1 1 இருக்கு, மூணாவது காலத்தை அப்படியே எழுதிக்கோ, பிசி சிஏ ஏபி வரும். இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0ன்னு ஆயிடும். ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட்ல ரெண்டு காலம், இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலா இருக்கு. ரெண்டு காலம் ஐடென்டிக்கலா இருந்தா அதோட ஆன்சர் 0. 0ல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும். ப்ரூவ்டு, அவ்வளவுதான், ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், நல்லா போட்டு பார்த்துரு. டெல்டால ஏ ஸ்கொயர் பிசி ஏசி பிளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 4a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ற இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சொல்யூஷன் பார்ட் போடுறேன். கொடுத்துருக்கிற இந்த டிட்டர்மினன்ட்டை டெல்டான்னு எடுத்துக்கிறேன், லெட் நானா எடுத்துக்கிறேன். அதுல என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் இருக்கு, பிசி இருக்கு, ஏசி பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு.
இங்க என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, ஏசி இருக்கு, ஏபி, பி ஸ்கொயர் பிளஸ் பிசி இருக்கு, சி ஸ்கொயர் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நல்லா கவனிக்கணும். காலம் 1 நான் எப்படி எழுதுறேன்னா, இங்க இருக்கிற ஏ ஸ்கொயரை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதுல ஏவை காமனா எடுக்கும். ஏவை காமனா எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பின்னு வரும். இங்க இருக்கிற ஏபியை அப்படியே போடும். இப்ப இதுல என்ன இருக்குன்னா பிசி இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு பியை காமனா எடுக்கிறேன். அவ பியை காமனா எடுத்தா ஒரு பி வரும், ஒரு சி வரும், பி பிளஸ் சி வரும். இப்போ 3வது காலத்துல ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்குன்னா சி காமனா இருக்கு. அதுல இருந்து சியை காமன் எடுத்தா ஏ பிளஸ் சி வரும். இங்க ஏசி இருக்கு, இங்க சி ஸ்கொயர் இருக்கு. அவ்வளவுதான். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, taking A, B, C from C1, C2, C3 respectively. அப்படின்னா என்ன? C1ல இருந்து நான் ஏவை எடுக்க போறேன், C2ல இருந்து B எடுக்க போறேன், C3ல இருந்து C எடுக்க போறேன். எடுக்கலாமா? C1ல இருந்து நான் ஏவை எடுத்தேன்னா அங்க ஒரு ஏ எடுத்தனா ஒரு ஏ வரும், இங்க ஏ பிளஸ் பி வரும், இங்க பி மட்டும் தான் வரும். சோ நான் C1ல இருந்து என்ன பண்றேன், ஏவை எடுக்கிறேன். இங்க பாருங்க, இதுல இருந்து ஒரு ஏ, இதுல இருந்து ஒரு ஏ, இதுல இருந்து ஒரு ஏ எடுக்கிறேன். C2ல இருந்து நான் பி எடுக்கும்போது சி வரும், ஒரு பி வரும், பி எடுத்தாச்சுன்னா ஒரு பி பிளஸ் சி வரும். அதுக்கு அடுத்தது C3ல இருந்து நான் சி எடுக்கும்போது ஏ பிளஸ் சி வரும், அங்க வந்து சி எடுக்கும்போது ஒரு ஏ வரும், சி எடுக்கும்போது ஒரு சி வரும். அவ்வளவுதான். இப்போ இத வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்புறம். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிக்கணும். சியை போட்டுக்கிறேன். R1ல இருந்து R2 மைனஸ் பண்ணு. அப்ப ஏல ஏ போச்சுன்னா 0 மைனஸ் பி வரும், இங்க சி மைனஸ் பி வரும். ஏல ஏ போச்சுன்னா 0 ஆயிடும், சி வரும். R2ல இருந்து R3 மைனஸ் பண்ணு. பில பி போச்சுன்னா 0 ஆயிடும் ஏ, பில பி போச்சுன்னா 0 ஆயிடும், மைனஸ் சி ஆயிடும். இது ஏ மைனஸ் சி ஆயிடும். R3 அப்படியே போட்டுக்கோ, பி, பி பிளஸ் சி, சி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, R1 மைனஸ் R2ன்னு எழுதியிருக்கேன். R2 மைனஸ் R3ன்னு எழுதியிருக்கேன். எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்போ R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணி பார்க்க போறேன். நல்லா கவனிக்கணும். ஏபிசி. இப்ப பாரு, இந்த R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணா 0. அதுக்கப்புறம் இந்த சி, இந்த சி 2C ஆயிடும். இந்த மைனஸ் பி பிளஸ் பி 0 ஆயிடும், விட்டுரு. அதுக்கப்புறம் சியையும் சியையும் ஆட் பண்ணா 2C ஆயிடும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிரு. ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் சி, பி, பி பிளஸ் சி, சி. என்ன பண்ணிருக்கேன், R1 is written as R1 plus R3ன்னு எழுதியிருக்கேன். இந்த ஹிண்ட் தெரிஞ்சாலே நீ போட்டுடலாம், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா 2C இருக்கு ரோ 1ல. அந்த ரோ 1ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், 2C எழுதிக்க போறேன். அது இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இதை எப்படி போடுறதுன்னு பாருங்க. நான் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏபிசியா அப்படியே வச்சுக்கிறேன். ரோ 1ல இருந்து ஒரு 2C காமனா எடுக்கிறேன். ரோ 1ல இருந்து 2C ஒரு காமன் ஃபேக்டரா எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா 0 1 1 ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் சி, பி, பி பிளஸ் சி, சி. இது கிடைக்கும். ஸோ காமன் ஃபேக்டரா 2C எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை எக்ஸ்பாண்டிங் த்ரூ R1 பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும். அப்ப ஏபிசி இன்டு 2C போட்டியா, ஒரு பெரிய பிராக்கெட் போட்டு 0 இன்டு எனிதிங் 0, மைனஸ் 1 இன்டு இந்த 1 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டுனா ஏவால சியை மல்டிப்ளை பண்ணா ஏசி மைனஸ் பி இன்டு ஏ மைனஸ் சி. இது முடிஞ்சது, இந்த பிராக்கெட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது பிளஸ் 1 எடுத்துக்கணும். பிளஸ் 1 இன்டு இந்த 1 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டுனா ஏ இன்டு பி பிளஸ் சி மைனஸ் பி இன்டு மைனஸ் சி மைனஸ் பிசி பிளஸ் பிசின்னு ஆயிடும். பெரிய பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, ஏபிசி இன்டு 2C. இப்ப நல்லா கவனிக்கணும், இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு, இது ஒரு ஏசி, மைனஸ் பியால இது பண்ணா மைனஸ் ஏபி, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிசி. இதை க்ளோஸ் பண்ணிடு.
இங்க வரும்போது பிளஸ் உள்ளுக்குள்ள இந்த ஒன்னு விட்டுடலாம். ஏ இன்டு பி ஏபி, ஏ இன்டு சி ஏசி, இங்க ஒரு பிசி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஏபிசி இன்ட்டு 2C உள்ளுக்குள்ள மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஏசி பிளஸ் ஏபி மைனஸ் பிசி, இங்க பிளஸ் ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசி. இப்போ என்ன ஆகும்? இந்த பிசி இந்த பிசி கேன்சல் ஆயிடும், இந்த ஏசி கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏபிசி இன்ட்டு 2C இன்ட்டு இந்த ஏபியையும் இந்த ஏபியும் ஆட் பண்ணா 2AB வரும். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த 2வையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணா 4. இந்த பிராக்கெட்ல இருக்கிற ஒரு ஏபிசி, ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு ஏபிசி, மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4A² B² C² அப்படின்னு கிடைச்சிருச்சு. ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஒன் ஆஃப் த மெத்தடு. நிறைய மெத்தட்ல போடலாம். நீ உனக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவை மூவ் பண்ணி பார்த்து நான் என்ன சொல்றேன்றதை கேட்டு நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடு. இந்த கொஸ்டின் உங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னன்னா, prove that 1 plus A 1 1 1 plus B 1 1 plus C which is equal to ABC into 1 plus 1 by A 1 by B 1 by C அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? சொல்யூஷன் போடுறேன். இங்க இருக்கிற கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்? டெல்டான்னு எடுத்துக்கிறேன். நீ எது வேணா எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஏன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்னோட இஷ்டம். நான் வந்து என்ன பண்றேன்? இந்த கொடுத்துருக்கிற டிட்டர்மினன்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து R1ல இருந்து ஒரு ஏ எடுக்கிறேன், R1ல இருந்து ஏ எடுக்கிறேன், R2ல இருந்து ஒரு பி எடுக்கிறேன், R3ல இருந்து ஒரு சி. அப்போ நீங்க எழுதிடணும், டேக்கிங் A, B, C from R1, R2, R3 respectively. எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? R1ல இருந்து ஏ எடுக்கிறேன், ஒரு 1 by A ஆயிடுவாரு, ஒரு 1 ஆயிடுவாரு. 1ல இருந்து ஏ எடுத்தா 1 by A ஆயிடும், இது 1 ஆயிடும். இதெல்லாம் என்ன ஆயிடும்? 1 by A ஆயிடும். R2ல இருந்து பி எடுக்கிறேன், அப்ப அவர் என்ன ஆயிடும்? பி 1 by B. இவர் 1 by B, B வந்து 1 ஆயிடும், இவர் 1 by B ஆயிடும். அதுக்கப்புறம் R3ல இருந்து சி எடுக்கிறேன், அப்ப அது 1 by C ஆயிடும், 1 by C ஆயிடும். இந்த 1ல இருந்து சி எடுத்தா 1 by C ஆயிடும், சி வந்து 1 ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்? அடுத்ததுல இந்த ரோ 1, ரோ 2, ரோ 3 எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏபிசி அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ரோ 1 ரோ 2, ரோ 3 அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப ரோ 1 என்ன இருக்கு அப்படின்னா 1 by A plus 1 plus 1 by B plus 1 by C. அதே மாதிரி இங்க எழுதும் போது அதே தான் வரும், 1 by A 1 by B 1 by C plus 1. அதே மாதிரி இந்த லாஸ்ட் எழுதும் போது அதே தான் வரும், 1 by A 1 by B 1 by C plus 1 வரும். டிட்டர்மினன்ட்டை போட்டுக்கிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுரு. 1 by B 1 by B plus 1 1 by B. அதுக்கு அடுத்தது 1 by C 1 by C 1 by C plus 1. நீ என்ன எழுதுனா ரோ 1 is written as ரோ 1 ரோ 2 ரோ 3 அப்படின்னு எழுதிருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற இதான் ரோ 3. இதையும் இந்த ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ற. ஆட் பண்ணும்போது எனக்கு அங்க ரோ 1 அப்படி கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? ஏபிசி அப்படியே இருக்கு. ரோ 1ல இருந்து 1 plus 1 by A 1 by B 1 by C காமனா எடுக்கிறேன். அப்படி எடுத்தா அந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆயிடும்? இங்க 1 இங்க 1 இங்க 1 ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கு? 1 by B இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 by B plus 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 by B இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 by C இருக்கு, 1 by C இருக்கு, 1 by C plus 1 இருக்கு. இப்போ எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணினா ஈஸியா மாறும் பாரு. நான் காலம் 2ல இருந்து காலம் 1 மைனஸ் பண்றேன். இங்க இருந்து இதை மைனஸ் பண்ண போறேன். அதே மாதிரி இங்க இருந்து இதை மைனஸ் பண்ண போறேன். நல்லா கவனிச்சுக்கோ. which is equal to ABC into
1 plus 1 by A plus 1 by B plus 1 by C போட்டாச்சு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காலம் 1 அப்படியே போடும். 1 by B 1 by C அப்படியே போடும். காலம் 2 நான் என்ன பண்றேன் 1ல இருந்து மைனஸ் பண்ணிடுறேன். 1 minus 1 0. 1 by B ல 1 by B போச்சுன்னா 0 1 மட்டும்தான் இருக்கும். 1 by C ல 1 by C போச்சுன்னா 0. இப்ப காலம் 3ல இருந்து காலம் 1 மைனஸ் பண்றேன். 1 minus 1 0. 1 by B 1 by B 0. 1 by C 1 by C 0 ஆயிடும் 1 வரும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப ABC இன்ட்டு 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C இன்ட்டு எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1 பண்ணா இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்போ 1ஆல மட்டும் பண்ணா போதும். 1 இன்ட்டு இந்த 1 எந்த காலம் ரோ விட்டுனா இது மட்டும் தான் வரும். 1 minus 0. 1 minus 0 1 into anything we get the same ABC into 1 plus 1 by A 1 by B 1 by C. அவ்வளவுதான் proved. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்து பாரு, புரியுதா பாரு, ரிவைண்ட் பண்ணி பாரு, புரியலாம் நோட்ல எழுதி வச்சுக்கோ. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம போட போறது 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா டான் ஸ்கொயர்டு தீட்டா 1 tan squared theta secant squared theta minus 1 38 36 2 இதோட வேல்யூவை 0 அப்படின்னு போட சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்யூஷன் பார்ட் போடுறேன். LHS அப்படின்னு இவங்க கொடுத்துருக்கிற அதே ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன். நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இங்க என்ன இருக்கு tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க என்ன இருக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க 38 இருக்கு, 36 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போதான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நான் என்ன பண்றேன் இதையும் மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன வரும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டால இருந்து tan ஸ்கொயர் தீட்டாவை மைனஸ் பண்ணணும். இது tan ஸ்கொயர் தீட்டால இருந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை மைனஸ் பண்றேன். இது 38ல இருந்து 36 மைனஸ் பண்றேன். அவ்வளவுதான். C1 போட்டாச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுரு. tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் திஸ் இஸ் 36. இது வந்து 1, இது -1 2 அப்படியே போட்டுக்கோ. என்ன பண்ணிருக்கேன் C1 இஸ் ரிட்டன் as C1 minus C2 போட்டிருக்கேன். நம்ம ட்ரிக்னாமெட்ரியில ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா நான் இங்க எழுதி தரேன் பாரு. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. இதுவே இதுல இந்த ரெண்டுத்துல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுத்தனா tan வந்து பிளஸ் ஆயிடும், சீக்கண்ட் வந்து மைனஸ் ஆயிடும். அந்த 1 அப்படியே இருக்கும். அப்ப என்ன ஆகும் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தா -1 ஆயிடும். இதான் ரொம்ப முக்கியம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்றதா அது -1. அப்ப நான் என்ன பண்றேன் இந்த டெல்டால இங்க யார் இருக்கா பாரு, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துட்டு 1 போடுறேன். இங்க யார் இருக்காங்க பாரு, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இருக்கு, அதை எடுத்து -1 போடு. 38ல 36 போச்சுன்னா 2 இருக்கு. அப்போ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அடுத்தது இங்க என்ன இருக்குன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அடுத்தது இங்க என்ன இருக்குன்னா 36 இருக்கு. கடைசியா 1 இருக்கு, சாரி 1 இருக்கு, -1 இருக்கு, 2 இருக்கு. க்ளோஸ் பண்ணு. இப்பதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீ பார்க்கணும். இந்த காலத்தையும் நான் சொல்றது உனக்கு புரியுதா பாரு, இந்த காலத்தையும் இந்த காலத்தையும் பாரு. இந்த ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலா இருக்கு. அதாவது C1 இஸ் ஐடென்டிக்கல் C2. அதனால இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 ஆயிடும். therefore question hence proved. அவ்வளவுதான், ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து LHS எடுத்ததுனால which is equal to RHS proved போட்டுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல நீ வந்து இந்த இடத்துல சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. இங்க வந்து என்ன இருக்குன்னா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்கிறதுனால இது -1 போகும். 38ல 36 போச்சுன்னா இது 2. அப்போ 1 -1 2, இங்கேயும் 1 -1 2 இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 ஆயிடும். இது கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 6.
இதுல என்ன இருக்கு அப்படின்னா x plus 2a y plus 2b z plus 2c x y z a b c which is equal to 0 ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கொஸ்டினை வந்து புக்கை பார்த்து எழுதிக்கிறேன், நான் டைரக்டா ஆன்சர் போட்டுறேன். இது மாதிரி அடிஷன்ல இருந்ததுன்னா இது மாதிரி எல்லாம் அடிஷன்ல இருந்ததுன்னா இதை பிரிச்சுக்கலான்னு உனக்கு தெரியும். முதல்ல எக்ஸ வச்சு எழுதுறேன், நான் பாயிண்ட் வைக்கிறேன். இந்த எக்ஸ வச்சு எழுதுறேன், ஒய்யை வச்சு எழுதுறேன், இசட் வச்சு எழுதுறேன். அப்ப என்ன ஆகும், எக்ஸ் எக்ஸ் ஏ ஒய் ஒய் பி இசட் இசட் சி அப்படின்னு வந்துடும். நடுவில் ஒரு பிளஸ் போடு. அடுத்தது பாரு, டிக் பண்றேன் பாரு, 2a 2b 2c அதை வச்சு எழுதுறேன். அப்ப என்ன ஆகும், 2a 2b 2c எக்ஸ் ஒய் இசட் ஏ பி சி அப்படின்னு வந்துடும். இப்ப பாரு, இந்த டிட்டர்மினன்ட்ல ரோ 1 இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ 0, ஏன்னா ரோ 1 ரோ 2 ஐடென்டிக்கலா இருக்கு. இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ 0. இது ரெண்டுத்துக்கும் ரீசன் எழுதுறேன். சின்ஸ் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல ரோ 1 இஸ் ஐடென்டிக்கல் ரோ 2, இது வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல. செகண்ட் டிட்டர்மினன்ட்ல ரோ 1 ரோ 2 அண்டர் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அதனால செகண்ட் டிட்டர்மினன்ட் 0. இதை மட்டும் என்ன எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இது மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருந்தா டைரக்டா 0 போட்டுரு, இங்க 2a இருக்கு இங்க a இருக்குன்னு. இன்ஸ்டீட் ஆஃப் அதுக்கு பதில் என்ன பண்ணிடுவாங்க, இங்க 2a இருக்கு, இங்க 2b இருக்கு, இங்க 2c இருக்கு, இங்க x இருக்கு, y இருக்கு, z இருக்கு, a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்க, ரோ 1ல இருந்து ரோ 3 மைனஸ் பண்ணு அப்படின்வாங்க. 2a ல a போச்சுன்னா a, 2b ல b போச்சுன்னா b, 2c ல c போச்சுன்னா c. அங்க இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் அப்படியே எழுது, இங்க இருக்கிற ஏபிசி அப்படியே எழுதிட்டு இப்ப ரோ 1 ரோ 3 ஐடென்டிக்கலா இருக்கு. ரோ 1 இஸ் ஐடென்டிக்கல் ரோ 3 இருக்கிறதுனால இந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ 0ன்னு இப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுல ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால 0 போட்டோம். இதுல இவரும் நோட்டீஸ் பண்ணு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு, 2a ஈஸ்ட் ஏன்னு இருக்காரு. இவர் எப்படி இருக்காரு, 2b ஈஸ்ட் பின்னு இருக்காரு. இவர் 2c சின்னு இருக்காரு. இந்த ஏ பி பி சி சி அடிச்சா எல்லா ரேஷியோவும் 2:1 இருக்கிறதுனால அதை டைரக்டா 0ன்னு போட்டுடலாம். இது ரூல். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள். இது மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் வந்து சம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸா இருக்கும்போது அதை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறான்றது ப்ராப்பர்ட்டியில படிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 நீ புக்ல பார்த்தனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதுன்றாங்க. ஒன்ன எழுத சொல்றாங்க. 3x3 ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு உனக்கு நான் நிறைய ஐடியா கொடுத்துருக்கேன். எப்படின்னா 0 -a -b இருந்தா இங்க என்ன போட்டையோ அதுக்கு ஆப்போசிட் சைன் நீங்க போட்டுரு. இந்த லீடிங் டயகனல் எல்லாம் 0ன்னு போட்டுரு. இந்த இடத்துல நீ எந்த எலிமெண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க -c போட்டனா இங்க +c போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் தான் 3x3ல ஒரு ரிக்வயர்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் இதனுடைய a⁻t போட போறேன். நீங்க எடுத்த உடனே ஸ்கியூ சிமெட்ரிக்னு எழுதாத. அவங்க நம்மள ஸ்கியூ சிமெட்ரிக்னு போட சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், லீடிங் டயகனல்லாம் 0வா மாத்திட்டு இங்க என்ன எலிமெண்ட் போடுறனோ அதுக்கு இங்க ஆப்போசிட் போடு. இங்க என்ன எலிமெண்ட் போடுறியோ அதுக்கு இங்க ஆப்போசிட் போட்டேன்னா இப்ப நான் a⁻t போட போறேன். a⁻t போட்டேன்னா என்ன ஆகும், ரோ எல்லாம் காலமா மாறும். ரோ எல்லாம் காலமா எழுதிட்டேன். ஓகேவா? இப்ப என்ன வந்திருக்கு, 0a which is equal to, நல்லா கவனிக்கணும், இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு மைனஸ் வெளியில எடுக்க போறேன். இருக்குல்ல இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து. அப்ப 0 0வா தான் இருக்கும். a வந்து ஒரு மைனஸ் இல்ல வெளியில எடுத்திருக்கோம். அப்ப a வந்து -a ஆயிடும். -b, இவரு +a ஆயிடுவாரு 0, இவரு -c ஆயிடுவாரு, இவரு +b ஆயிடுவாரு, இவரு c ஆயிடுவாரு 0. அப்ப which is equal to, இது யாரோட மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ் a.
அப்போ மைனஸ் ஏ. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏ பவர் டி ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கிடைச்சதுனால which implies A is என்ன symmetric? Skew symmetric. Proved. ரொம்ப முக்கியம் கண்ணா, இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் எழுதுறது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கேன். லீடிங் டயகனல் ஃபுல்லா ஜீரோவா இருக்கணும். ரூல் நம்பர் 1, இங்க என்ன வேல்யூ போட்டையோ அதுக்கு ஆப்போசிட் சைடா இது இருக்கும். அது மாதிரி இங்க எதை வேணா போட்டுக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடா இது இருக்கணும். அப்படி இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக்கா தான் இருக்கணும். ரைட், நீ ஒரு மேட்ரிக்ஸை எழுதிட்டு அதை ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னன்னா ஏ பவர் டி போட்டனா அது மைனஸ் ஏன்னு ப்ரூஃப் பண்ணணும். அவ்வளவுதான், அது ப்ரூஃப் ஆயிடும். இப்போ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 13 எடுக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நான் எடுத்த உடனே ஆன்சர் பார்ட்டுக்கு போயிடுறேன். அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினை லெட் டெல்டான்னு எடுத்துக்கிறேன். அந்த டெல்டால என்ன இருக்குன்னா 1 இருக்கு, log y to the base x இருக்கு, and log z to the base y இருக்கு, z to the base x இருக்கு. அடுத்தது log x to the base y இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. இங்க log z to the base y இருக்கு. இங்க வந்து log x to the base z இருக்கு. இங்க log y to the base z இருக்கு. இங்க 1 இருக்கு. இப்ப இந்த வேல்யூவை நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். நீ இதை ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் 1 எடு. 1ஆல எடுக்கும்போது இதை விட்டுருவ. அப்ப இதால மல்டிப்ளை பண்ணுவ. 1 மைனஸ் log y to the base z and log z to the base y minus log y to the base x into நடுவுல வரும்போது இந்த காலம் இந்த ரோ விட்டனா log x to the base y minus log இதால இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இதால இதை மல்டிப்ளை பண்ணோம். x to the base z into log z to the base y, அப்புறம் பிளஸ் log z to the base x. அதை எடுத்தாச்சுன்னா இந்த காலம் இந்த ரோ விட்டுணும், இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். log x to the base y and log y to the base z minus log x to the base z. சாதாரணமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்டிங் த்ரூ r1 பண்ணிக்கிறேன். அதான் நல்லா கவனிக்கிறேன். இந்த 1 விட்டுடலாம். 1 மைனஸ், நான் ஏற்கனவே ஒரு லாகரித்மிக் ரூல் சொல்லியிருக்கேன். log பாரு, log y to the base z, இந்த z இங்க வந்திருக்கு. அப்ப இது என்ன ஆயிடும்? log y to the base y ன்னு இதை க்ளோஸ் பண்ணிடு. மைனஸ் log y to the base x into இது log x to the base y மைனஸ், இப்ப பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, log x to the base z, இந்த z இங்க ஆரம்பிக்குது. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்ப என்ன ஆகும்? log x to the base y ன்னு எழுதி பிளஸ் log z to the base x வெளியில இருக்கு. இப்ப உள்ள எழுதும் போது பாரு, நான் சொல்றது பாரு, இதுவும் ஈக்குவலா இருந்தா இது ரெண்டுத்தையும் எழுதும். அப்ப அது என்ன ஆகும்? log x to the base z மைனஸ் ஏற்கனவே என்ன இருக்கு? log x to the base z இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, 1 மைனஸ் log y to the base y ஆன்சர் 1 மைனஸ். இப்ப என்ன ஆகும்? இது ரெண்டும் ஒரே மாதிரி டேர்ம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 0 into anything 0 பிளஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி டேர்ம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 into anything 0, 1 minus 1 which is equal to 0. proved. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுல நாம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிடுறேன். log a to the base b log b to the base c அப்படின்னு இருந்தா a to the base b, இந்த b இங்க வந்துடும், b to the base c. அப்போ நீ நோட்டீஸ் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நீ போடுற ஆன்சர் எப்படி போடணும்னா லாக் போட்டாச்சா, இந்த a இந்த c, இதான் ஆன்சர். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த கொஸ்டின்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும். இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வரலையும் நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நல்லா போட்டு பாருங்க, உங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு வரும். இத முதல்ல இந்த
2 நாள்ல முடிச்சு வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.